அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தரும் நாமாக்கள், செல்வம் தரும் நாமங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு நான் பேசின வீடியோ பெரிய ஒரு ஹிட், 1,00,000 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதற்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் அதை வீடியோவை ஷேர் பண்ணவங்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் சொன்னீங்க. மாற்றம் வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி, யாரா அந்த பிஜேபியில் வரப்போகிற கம்முனாட்டி, இவனா வந்துடுவானா அப்படி இப்படின்னு சில பேர் ஃபோன் பண்ணி திட்டினீங்க. அப்புறம் சிலர் ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்லி, குப்புசாமி நான் தான் சிஎம்மா வரப்போகிறேன் அப்படிலாம் கமெண்ட் வந்திருந்தது. இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இந்த வீடியோ உலகளாவிய அளவில் போய் ரீச் ஆகிட்டு இருக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஆட்டு மந்தை கூட்டம்னு இங்கே ஒன்று செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவர்களெல்லாம் நம்ம திருத்த முடியாது, மாற்ற முடியாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி சாத்தியமே இல்லை. அதான் சொல்லியிருப்பேன். அதில் 1000 ரூபாய் கொடுக்குற மகளிர் தொகை திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிஜேபி ஆட்சியில் உட்காரும் போது அவர்கள் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதற்கும் மேலே பல சலுகைகளை கொடுக்கிறார்கள். ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம், அரசு துறையில், அரசாங்க துறையில் இருப்பவங்களுக்கு அவங்க வீட்டில் ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ குடும்பத்தில் ஏதாவது ஒரு அரசு சார்ந்த வேலை, இது போன்ற பல நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பட்சத்தில் சாத்தியமே இல்லை. அப்படி பார்த்தா ரஜினிகாந்த் அவர்களை நம்ம சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருக்க முடியும். இப்போ இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, அன்னைக்கு இவர் சூப்பர் ஸ்டார் ஆவார்னா வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, அப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மக்கள் எப்படின்னா, நான் உளவியல் ஒரு பயிற்றுனர், நான் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரெயினராக இருந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்போ 2 கிளாஸ் ஆஃப் பீப்புள் சொல்லுவேன். ஒன்று சி டு பிலீவ், இன்னொன்று பிலீவ் டு சி. அதாவது சி டு பிலீவ்ன்றவங்க 99%, பிலீவ் டு சின்றவங்க 1% ஆஃப் பீப்புள். அதாவது நான் நினைக்கிறத கண்டிப்பாக அதை சாத்தியப்படுத்தியே காட்டுவேன், நான் நிச்சயமா வெற்றி பெறுவேன். ஆனால் 99% எப்படி இருப்பாங்க, அவன் வெற்றி பெற்றாதான் நம்புவாங்க. ஓ அன்னைக்கே அவர் சொன்னாரு, ஆமா அப்படின்னு 99% மக்கள். இங்க அதான் சொல்றேன், ஆங்கிலத்தில் ஹெர்ட் ஆஃப் ஷீப், பஞ்ச் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர்கள் எல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், இதுதான். அதாவது எக்ஸ்பைரி டேட் போச்சு. இப்போ பாரதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய ஒரு இயக்குனர், இப்போ பாலச்சந்தர் அவர்கள் பெரிய இயக்குனர். ஒரு ஸ்டேஜில் அவங்க இயக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பெரிய ஹிட்டு, செம ஹிட்டு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு குறுகிய கிரேஸ் பீரியட்னு சொல்லுவோம், ஒரு குறுகிய காலகட்டம் கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட பட்சத்தில் அதுக்கு பிறகு அவர்கள் எவ்வளவோ படம் இயக்கி பார்த்தாங்க. ஆனால் அந்த படம் எல்லாமே தோல்வி தான், ஃபெயிலியர் தான். ஏன்னா கிரேஸ் பீரியட் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நாம் சொல்லக்கூடியதும், எக்ஸ்பைரி டேட் வந்தாச்சு. இப்போ எக்ஸ்பைரி டேட் வந்தாச்சு அப்படின்னா நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்லிட்டேனே, மனிதன் ரொம்ப ஒரு எளிய நிலை, பிரபஞ்ச பேராற்றல், இயற்கையோட சக்திக்கு முன்னாடி நம்ம ஏமாத்துறோம். அது நினைச்சிருச்சு, மாற்றம் கண்டிப்பா வருது. பாஜக ஆட்சியில் அமருகிறார்கள், நிச்சயமாக இது நடைபெறும், சாத்தியமே இல்லை சொல்றவங்க சொல்லிட்டே இருங்க. சொல்லிட்டேன், ஆட்டு மந்தை கூட்டம் சொல்லிட்டேன், சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருங்க. மாற்றம் என்பது இயற்கை ஏற்படுத்த போகின்ற மாற்றம் என்பது நிச்சயம் சத்தியமான ஒன்று, அது ஏற்படத்தான் போகின்றது. அது மக்கள் எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. பாத்தீங்கன்னா பணம் தரும் நாமாக்கள், இப்போ ஆன்மீகமா நம்ம பேசுறோம். இப்போ அதே போல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் இந்த சமயத்துல. அதாவது நான் பாஜக ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட பட்சத்துல பாத்தீங்கன்னா அடுத்த நாளே ஒரு அவலம் ஏற்பட்டது. இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஞானசேகரன் என்பவர் இப்போ சமீபமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக, அதுவும் அவர் திமுகவில் பலருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளிவந்திருக்கிறது. அதற்கெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, பல பேர் வருவாங்க, பல பேர் போட்டோ எடுத்துப்பாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் பொறுப்பில் இருந்திருக்கிறார். முரசொலி பத்திரிகையில் அவரை பற்றி செய்தி வந்திருக்கிறது. ஸோ அதனால கண்டிப்பாக போட்டோ எடுத்துக்கிறது ஓகே, பல பேர் எடுத்துக்கலாம், எப்படி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்? அப்போ நம்ம ஆட்சியின் அவலம்னு சொன்னோம், இந்த ஆட்சி முடிவுரைக்கு வருதுன்னு சொன்னோம். ஆனா நம்ம வீடியோ வெளியிட்ட அடுத்த நாளே இது வெளிவந்தது. ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் ஏற்படலாம். எப்படி இயற்கை, அதான் விவேகானந்தர் சொல்லுவார், இறைவனுடைய திட்டங்கள் அதிசயமானவை,
செயல்முறைகள் அதைவிட அதிசயமானவை. இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூதாட்டி, ஒரு பாட்டி விருகம்பாக்கத்தில் முதல்வர் அவர்கள் மீது செருப்பை வீசுவது போன்ற ஒரு காணொளி மிகவும் வைரலா பரவிக்கிட்டே இருக்கு. அது அந்த அம்மா வந்து என்ன ஒரு பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய குமுறலா என்னன்னு தெரியல, அதன் வெளிப்பாடா இல்ல பிரபஞ்ச பேராற்றலின் வெளிப்பாடான்னு தெரியல. அது பாத்தீங்கன்னா அந்த மூதாட்டி அந்த அப்படிப்பட்ட ஒரு செய்கை செய்த பிறகு அந்த வீடியோ பதிவிட்டார் பாருங்க, அவரை கைது செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை இது. அதை விட அந்த மூதாட்டியை தேடிக் கொண்டிருக்கிறார்களாம். அப்ப இனிமே நடக்க போற விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள், ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது, எப்படி பாஜக ஆட்சியை கைப்பற்ற போகின்றது என்பதை வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தான் பாஜகவில் இன்று நாட்டை ஆளக்கூடிய பிரதமராக இருக்கிறார். ஒரு சாயாவாலா, ஒரு டீ கடை நடத்தி கொண்டிருந்தவர். அதே போலதான் பட்டியலினத்தைச் சேர்ந்த பிரதிபா பாட்டேல் மற்றும் திரௌபதி முர்மு போன்றவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று ஜனாதிபதியாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக பாரதிய ஜனதா கட்சி இவர்களை போன்ற பெண்களை கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். எந்த ஒரு பின்புலமும் இல்லை. ஆனால் திமுகவில் இது சாத்தியப்படுமா? சத்தியமாக சாத்தியப்படாது. அங்கே வாரிசு அரசியல், மிகுந்த வாரிசு அரசியல். சாதாரண ஒரு தொண்டன் எப்படி ஒரு பெரிய நிலைக்கு வர முடியும்? ஒரு கவுன்சிலராக கூட வர முடியாது. இங்கே முதலமைச்சர் ஆகலாம், நிச்சயமாக ஒரு பெரிய மேஜிக். அது ஜனாதிபதியாக ஆகலாம், ஏன் பிரதமராகவும் ஆகலாம், ஆகியிருக்கிறார்கள். அதுதான் பிரபஞ்ச பேராற்றல் நடத்த போகின்ற ஒரு மாற்றம். இப்போ பணம் தரும் நாமாக்களை பத்தி பார்ப்போம். அரசியல் பத்தி நிறைய பேசிட்டோம், தொடர்ச்சியா பேசுவேன், நிறைய விஷயங்களை பேசுவேன். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி அபரிமிதமான பணம் வருவது, மக்கள் எல்லாம் பயங்கர ஒரு இன்னலில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதற்கான தீர்வு என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆன்மீகமா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ பெருமாள் கோயில் என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. தேவஸ்தானம் என் வீட்டு மிக அருகில் இருக்கு. சமீபமாக கட்டப்பட்ட பத்மாவதி கோயிலும் என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. ஆனால் நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேன். இப்போ அதே போல ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும். அதற்கு முன்னாடி எங்க அத்தை வந்து வருஷம் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு திருப்பதி கூட்டிட்டு போவாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ரெகுலரா போயிட்டு இருப்பேன். அதற்கு பிறகு நான் போகவே இல்லை. பெருமாளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய வாழ்க்கையில நடைபெற்ற சில மாற்றங்கள், சில ஆன்மீகமான விஷயங்கள், அதன் காரணமாக நான் ஜாதகத்தை நம்ப தொடங்கினேன். அதே போல பலருக்கும் நான் வந்து ஒரு பயிற்றுனராக பலருக்கும் நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன். இப்போ கேட்கலாம் நிறைய பேர், என்ன மாற்றம் நடந்திருக்கு உன்னை பார்த்ததுனால, என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு. டெஸ்டிமோனி என்னுடைய சேனல்லே போட்டிருக்கேன். பல பேர் என்னை பத்தி பேசியிருப்பாங்க. என்னை வந்து சந்தித்த பிறகு, ஆலோசனை பெற்ற பிறகு, தீட்சை பெற்ற பிறகு, BMW கார், சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருந்தவர் BMW கார் வாங்கியிருக்காரு, குழந்தை பிறந்திருக்கிறது, திருமணம் நடைபெற்றிருக்கு. இப்படி பல உதாரணங்கள் பல பேர் பேசியிருக்காங்க. அப்போ இந்த பணம் தரும் நாமாக்கள், அப்போ இப்போ பெருமாள் கோயில் நம்ம திடீர்னு நான் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா தினசரி முடிந்த வரை நான் வந்து போக ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சியான விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நான் வந்து இப்போ ஜாதகம் பார்க்கறதுக்கும் பல பேர் வந்து, இப்போ சில பேர்லாம் ஒரு காமெடியா என்னுடைய ஜாதகத்துல முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விளையாட்டுக்கெல்லாம் கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன், நான் பார்க்குறேன். அதற்கான என்னுடைய கன்சல்டேஷன் ஃபீஸை கொடுங்க, நான் பார்க்குறேன். உங்கள் காமெடிக்கு உங்களுடைய இது பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஸோ தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கு, எனக்கான ஒரு வேல்யூ நான் வச்சிருக்கேன். அதற்கான தீர்வையும் நான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கேன். விருப்பப்படுபவர்கள் யாரையும் கம்பல்ஷன் கிடையாது, யாரும் கையை பிடிச்சி இழுக்கல வந்து. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்த பட்சத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி நான் போனேன், சரி தேர்ஸ்டே தாமரை வாங்குவோம். தாமரை வாங்கி வீட்டில் தாமரை இரவு வந்து ஒரு பாத்திரத்தில் பன்னீர் ஊற்றி தண்ணிக்குள்ள நம்ம வந்து போட்டுட்டு, அடுத்த நாள் காலை பூஜை செய்த பிறகு அதை குளியலுக்கு நம்ம குளிக்கும் போதும் மற்றபடி வீட்டில் வந்து தெளிச்சு விடுவோம். அப்போ தாமரை கிடைக்கல. இப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மை மீறி சில விஷயங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. அதான் சொல்றேன், இயற்கை நாம நடத்துறோங்கிறோம். ரமணர் என்ன சொல்றாரு, எல்லாம் அவருடைய செயல்பாடு, நீங்க வந்து ஒரு கருவி மட்டும்தான் அப்படிங்கிறார். சிலவற்றை நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் அது கர்மா அளவு பண்ணணும்.
அப்போ எனக்கு தாமரை கிடைக்கலன்னு நான் என்ன பண்றேன், ஓகே தேவஸ்தானம் இருக்கு, அங்க போய் நம்ம தாமரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போறேன். அங்க போய் வாங்க போகும்போது என் மைண்ட் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. சரி நம்ம ஏன் பெருமாளை போய் தரிசிக்க கூடாது, தரிசனம் பண்ணக்கூடாது? ஏன்னா நான் முருகர் மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டவன். இப்போ வடபழனிக்கு இங்க இருந்தபடி வடபழனி ஓரளவுக்கு 6 கிலோமீட்டர் தூரம், 5-6 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். முருகர் கோயிலுக்கு நான் வந்து ரெகுலரா போவேன். ஆனா பக்கத்துல இருக்க பெருமாளை தரிசிப்பதற்கு அவர்தான் உத்தரவு கொடுக்கணும் போல இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஏன் வந்து பெருமாளை போய் இப்போ ஒரு பக்கத்துல அந்த பூ விற்கிறமா சொல்றாங்க, அப்பா 2 மணி வரையும் திறந்து இருக்குப்பா, போறதுனா போயிடுங்கப்பா, உள்ள ஃப்ரீயா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பெருமாளை போய் நம்ம சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமாளை சேவிக்க சென்றேன். பெருமாளை சேவித்தேன். அதாவது நிறைய பேருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, பெருமாளை வந்து தரிசிச்சா அவர் பணம் கொடுப்பாரா, இல்ல அவர் ஞானத்தை தானே கொடுப்பாரு, அவரு இப்போ ரொம்ப துயரங்களை கொடுத்து ரொம்ப ஞானத்தை கொடுத்து அதற்கு பிறகு ஞானத்துக்கு தான் வழி பார்ப்பார் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு முரணான ஒரு சிந்தனை இருக்கும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வு, அங்க போய் தரிசித்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அப்போ ஓகே நம்ம அடுத்த வாரமும் தாமரையை வாங்க போவோம் அப்படின்னு நம்ம வந்து போகும்போது சமீபமாக எனக்கு ஒரு பழக்கமாக மாறி, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அபரிமிதமான விஷயங்கள். அதாவது மனுஷனுக்கு என்னதான் பணம் இருக்கட்டும், இப்போ பணமே இருந்தாலும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், துக்கமாக இருப்பார்கள், சோர்வாக இருப்பார்கள், மனோரீதியாக பார்த்தால் என்ன வாழ்க்கை அப்படின்னு வந்து நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஆனா நான் பெருமாளை சேவிக்க தரிசிக்க என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள். இப்போ அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற வீடியோ வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, பிரபஞ்சமே வந்து பெருமாள் ரூபத்தில் வந்து அது பல பேருக்கும் அது வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க, நான் சில நாமங்களை சொல்ல போறேன்னா அதுக்கு கூட உங்களுக்கு கர்மா ஒத்துழைக்கணும். நான் என்ன சொல்றேன், என் வீட்டு பக்கத்திலே தான் இருக்கேன். அதாவது இங்க நாம இருக்கிற ஒரு ஏரியா வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, வளமான ஒரு வசதி மிக்க இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஏரியால இருக்க முடியும். டி நகர்ல பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் ஒரு சொத்து வாங்கணும், ஒரு கிரவுண்ட் வாங்கணும் அப்படின்னா பல கோடி ரூபாய். அப்போ பெருமாள் எங்க இருக்காரோ, அதாவது பிரதானமான பெருமாள், நான் சொல்றது கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில், அங்க இருக்கக்கூடிய பிரதானமான பெருமாள் அங்க அவர் இருக்கும் பட்சத்தில் அந்த இடமே செழிப்பாக செல்வ செழிப்பாக இருக்கும். அது எப்படின்றத நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. அப்போ டி நகர்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க தான் இருப்பாங்க, பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் தான் இருப்பாங்க, ஏழைகளே இருக்க மாட்டாங்களா, இருப்பாங்க. ஆனா பிரதானமாக உயர் ரக, அதாவது என்ன சொல்றது, உயர்குலத்தோர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு பார்த்தா அது வந்து டி நகர் வந்து ரொம்ப இன்னைக்கு பிரதானமான ஒரு ஏரியா. பல கடைகள் இங்க இருக்கு. இங்க இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, டி நகர் வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி, எல்லாத்துக்குமே இங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் பக்கத்துலேயே இருந்துட்டு நான் ஏன் இவ்வளவு தூரம் நான் பெருமாளை நான் சேவிக்க முடியல அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ இன்றைக்கு சனிக்கிழமை, நான் இன்னைக்கு கூட பெருமாளை இப்போ பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் இந்த வீடியோ வந்து பேசுறேன். தொடர்ச்சியாக 3 நாட்கள் நான் வந்து பெருமாளை வியாழன் வெள்ளி சனி பார்த்துருக்கேன். எனக்கு பார்க்க என்னன்னா எனக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுது, அபரிமிதம் ஏற்படுது, வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ பெருமாளுடைய நாமங்கள் என்ன, அப்போ பெருமாள் வந்து ஞானத்தை கொடுப்பாரா, பணத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் நமக்குள்ள, எனக்குள்ளேயும் முருகர் தான் வந்து செல்வ கடவுள் அப்படின்னு எனக்குள்ள இருக்கு. ஆமாம், நிச்சயமாக இல்லைன்னு சொல்லல. ஆனா பெருமாள், ஏன் பெருமாள் கோயில்ல, பெருமாள் திருப்பதி கோயில்ல ஏன் இவ்வளவு கூட்டம் குவியுது? உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் திருப்பதி கோயிலை ஏன் நோக்கி வருகிறார்கள்? எல்லாருமே ஞானிகளா? இப்போ நான் கூட இந்த விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ பல ஜோதிடர்களை நீங்க கேட்டு பாருங்க, இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. இது ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயரே நீ மாட்டிக்கின, நீ சொல்லிட்ட, நீ நல்லா மாட்டிக்கின, நீ எப்படி தூக்க போட்டுட்டு நீ வந்து சாவ போற, 2026க்கு அப்புறமா திமுக தான் ஆட்சியை பிடிக்க போகுது. நான் நல்லா தெரிஞ்சுதான் நான் போட்டிருக்கேனே, ஞானத்தோட தான் நான் போட்டிருக்கேனே. அந்த ஞானத்தை எனக்கு எல்லாம் வல்ல இறைவன் போதித்ததுனால் நான் அந்த வீடியோவை நான் தெளிவாக போட்டிருக்கேன். அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, நான் மாட்டிக்கலாம் இல்லை. யாரு மாட்டிக்கிட்டான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ எனக்கு ஒரு ஆனந்தமான ஒரு விஷயங்கள், ஒரு மனோநிலையில் ஒரு அபரிமிதம். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பணம் இல்லைன்னா மனுஷனை மதிக்கவே மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப அபரிமிதமான பணம் வரணும் அப்படின்னா யாரை பிடிக்கணும்? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க குபேரனை பிடிக்கணும் அப்படின்னு.
சத்தியமாக இல்லை. குபேரன் என்பவன் ஒரு அரக்கன். என்னை பொறுத்தவரை குபேரன் நான் சொல்லல, இசைஞானி இளையராஜா ஒரு பதிவே எழுதியிருக்கார். நீங்க வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். குபேரனை நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆத்ம நிம்மதி, உங்களுக்கு அதாவது ஐதீகத்தில் குபேரன் கடன் கொடுத்திருக்கிறார். ஐதீகம். இப்போ பெருமாள் கல்யாணத்துக்கு குபேரன் கடன் கொடுத்ததாக ஒரு ஐதீகம். ஆனால் அந்த குபேரனே போண்டியாயிருக்கார். குபேரன் ஒரு அசுரன், அரக்கன். அவரை கும்பிட்டால் சத்தியமாக நமக்கு இருக்கும் செல்வம் தங்குனா பெரிய விஷயம்னு சொல்லுவேன் நான். சத்தியமான உண்மை. அப்ப குபேரன் பார்வதியின் சாபம் வாங்கி அத்தனை செல்வங்களையும் இழந்து நடுரோட்டுக்கு வந்துடுறார் குபேரன். அப்பேற்பட்ட குபேரன் கடைசியில எங்க போறார் தெரியுமா? நான் கடைசியில சொல்றேன். பெருமாளை நோக்கி போகிறார். பெருமாள் எந்த பெருமாள்ன்றத நான் சொல்றேன். அந்த பெருமாள் தான் அவருக்கு பல சங்கநிதி, பத்மநிதி, வைத்தம நிதி, அனைத்து நிதிகளையும் கொடுத்து மறுபடியும் குபேரனாக ஆக்குன கடவுள் யாருன்னு கேட்டா பெருமாள் தான். அதாவது குபேரனுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி யார் இருப்பான்னா மகாலட்சுமி. குபேரனுக்கு பணம் தருபவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு பணம் கொடுப்பவர் பெருமாள். இப்போ நாமாக்கள்னு சொன்னேன், பெருமாளை பத்தி சொல்லிட்டு வந்தேன். இப்போ எனக்கு இப்போது ஒரு சாதாரண வேலையில் இருக்கக்கூடியவர் தினசரி போய் பெருமாளை தரிசிக்க முடியுமா? தரிசிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் செல்வந்தர். நிச்சயமாக அவர் செல்வந்தர். அப்ப ஞானிங்கிறோம். இப்போ திருப்பதிக்கு போறவங்கலாம் ஒரு டிஃபரன்ஸே இல்லை, ஒரு மாற்றமே உங்க வாழ்க்கையில வரல அப்படின்னா போவாங்களா? எல்லாருமே ஞானத்துக்காக போறாங்க இல்லையே. பணத்தை தேடி போகிறார்கள், செல்வத்தை தேடி போகிறார்கள், தங்கத்தை தேடி போகிறார்கள், பொன்னை தேடி, வெள்ளியை தேடி போகிறார்கள், அபரிமிதத்தை தேடி பெருமாளை தரிசிக்க செல்கிறார்கள். அப்போ பெருமாளை தரிசிப்பதற்கு உங்களுக்கு கர்மா ஒத்துழைக்க வேண்டும். என் வீட்டுல தான் பக்கத்துல தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு ஆசீர்வாதமாக என் தந்தையார் வாங்கின இந்த வீட்டின் மூலமாக ஒரு பெரிய விஷயம் எனக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த பாக்கியத்தை இப்போதான் சமீபமா கொடுத்துக்கிட்டு வரார். அப்போ முன்னாடி எப்பயாவது போவோம் திருப்பதி கோயிலுக்கு, இப்ப போகணும், கண்டிப்பா போகணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். அப்ப நமக்கு செல்வம், அதீத செல்வம் வரப்போகுது, நிறைய புகழ் வரப்போகுது. நீங்க புகழ் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பணமும் தானாக வந்துவிடும். அப்ப முதல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாமாக்களை பார்ப்போம். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா 7 நாமாக்கள் இருக்கு. இந்த பணம் தரும் நாமாக்கள் விஷ்ணு பகவானை நினைத்து இந்த நாமாக்களை சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அபரிமிதங்கள் உங்களை நோக்கி வரும். அதே போல அந்த ஜோதிடர்களை நீங்க இது மாற்றம் ஏற்பட போகுது, இந்த மாதிரி ஒருத்தர் ஜோதிடர் சொல்றாரு, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஜோதிடரும் இது சாத்தியமே இல்லை, இவர் உளறுகிறார். அடுத்தது ஒரு ஜோதிடர் போட்டிருக்கார், அடுத்தது திமுக, அதிமுக இவர்களை பற்றி இவர்கள் தான் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கார். இதுல நடுவுல விஜய் வரமாட்டாரா அப்படின்னு ஒருத்தர் கூட போன் பண்ணி கேட்டார். நான் இயற்கையாக எனக்கு வந்த ஆருடத்தின் அடிப்படையில், இது ஜோசியத்தை விட ஆருடம், இன்ட்யூஷன், எப்படி நாஸ்ட்ரடாமஸ்க்கு வருமோ சில விஷயங்கள் எனக்கு முன்கூட்டியே ஞானத்தில் தெரிந்த விஷயத்தை நான் கூறினேன். அப்போ முதல் நாமா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாம ஜபிக்க வேண்டியது தினசரி. உங்களுக்கு நிறைய நாமாக்கள் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். இப்போ பெருமாளுக்கு இப்போ பூமாதேவி தான் நமக்கு எல்லா சகலவிதமான செல்வத்தையும் கொடுப்பவள் பூமாதேவி. அவளுடைய பேர் என்னன்னு பார்த்தா ஆராய்ச்சியில பண்ணி பார்க்கும்போது வசுந்தரா தேவி அப்படின்னு வருது. வசுந்தரா. அப்புறம் வசு என்ன அப்படின்னு, வசுன்னா பார்த்தா செல்வம்னு அர்த்தம். முதல் நாமா என்னன்னு பாத்தீங்கன்னா வசுதக. வசுதக அப்படின்னா செல்வத்தை கொடுப்பவள், செல்வத்தை கொடுப்பவள் தான். அதனாலதான் வசுந்தரா தேவிக்கு பூமாதேவிக்கு வசுந்தரா அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பூமியிலிருந்தா நமக்கு தங்கம், வைரம், இப்போ எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பர்னிச்சர்ல இருந்து பெட்ரோலா இருக்கட்டும், டீசல், ஆயில், இப்போ சகலவிதமான, இப்போ ஒரு மண் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம், ஒருத்தருக்கு ஒரு மண் ஒரு பொன்னாக ஆகுது, லேண்ட் அப்ரிஷியேட் ஆகுது. அப்போ எல்லாமே இந்த பூமாதேவி கொடுக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் தான். அதனாலதான் அவளை வசுந்தரா தேவின்னு அழைப்பதாக ஐதீகம் சொல்கின்றது. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வசுதக. வசுதக
செல்வம் கொடுப்பவள். இதை நாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது, இதை நாம முடிந்த மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை பெருமாளை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில், பிரதானமான பெருமாள் உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் பட்சத்தில் நீங்க போய் நீங்க சேவிச்சுட்டு தினசரி நான் சொல்லக்கூடிய இந்த பணம் தரும் நாமாக்களை நீங்கள் சொல்லி வரும்போது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல இந்த காணொளியை பலருக்கும் பகிருங்கள். அதுவும் அந்த சத்கர்மமும் உங்களுக்கு வந்து, இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டமுமே இல்லாம அப்படி அபரிமிதமா பணம் கொட்டுது. ஏன் அவருக்கு தொட்டதெல்லாம் பணமா கொட்டுது? இப்போ நான் சில செல்வந்தர்கள்லாம் பார்த்துருக்கேன். நெருங்கி நான் அவர்களுக்கு பாட்டு கவிதையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பேங்க்ல டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. 36 கோடி ரூபா கொண்டு போய் வந்த அந்த அவருடைய பட்டுப்புடவை நிறுவனத்திற்கு அவருக்கு நான் ஒரு கவிதை பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன். அவர் பிறந்த நாளுக்கு 36 கோடி ரூபா கொண்டு போய் கட்டுறாங்க. அப்போ எப்பேற்பட்ட செல்வம்! அப்போ ஒரு சில பிரான்ச்ல இருந்து, அப்போ அவருக்கு உலகளாவிய அளவுல பிரான்ச்சஸ் இருக்கு. அப்போ ஏன் அவருக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம்? ஏன் அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது? அதுதான் டெபாசிட். அப்போ நாம பெருமாளை தரிசிப்பதற்கு அந்த கர்மா, உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு வாய்ப்பு கிடைத்து அதற்கு பிறகு நீங்கள் போய் பெருமாளை தரிசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த நாமாக்களை நீங்கள் ஜபிக்கும் பொழுது இந்த விஷ்ணு பகவானை நினைத்து சகல ஐஸ்வர்யங்களும் சகலமான வெற்றிகளும், நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ, அது ஒரு ஆரோக்கியமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு கல்யாணமாக இருக்கலாம், அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் பெருமாள். இப்போ சில பேர்லாம் பார்க்குறோம், தங்கம்லாம் எவ்வளோ கொட்டுறாங்க திருப்பதியில் அவ்வளோ பணம் குவியுது அங்க. இதனால அவ்வளோ அப்பேற்பட்ட ஒரு கொடை வள்ளலாக ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் லேடிஸ்லாம் பார்க்குறோம், நகையெல்லாம் கழட்டி போடுறாங்க, கத்த கத்தையாக பணம் போடுகிறார்கள். 1 மணி நேரத்துக்கு திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பணம் அப்படியே குப்பை மாதிரி அங்க அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அப்படி ஸோ எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக பெருமாள் இருக்கார். பெருமாள் உங்களுக்கு நினைச்சிட்டாருன்னா பணத்தை நீங்கள் அப்படியே செலவு செய்ய முடியாத அளவிற்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி அள்ளி கொடுப்பார். அதனால் முதல்ல வசுதக அந்த நாமம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வசுஹு. இது உங்கள் பிரயாணத்தில் இந்த 7 நாமாக்களையுமே நீங்க அப்படியே பொறுமையாக நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த ஞாமாக்களை தினசரி முடிந்த போதெல்லாம் நீங்கள் ஜபித்து வரும்பொழுது அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஓகே, இது வசுஹு. அதே மாதிரி அடுத்த ஒரு நாமம், 3வது நாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஹரிக் திகை. மஹரிக் திகை. மஹரிக் திகைனா என்ன? மிகுந்த செழிப்பு, செல்வ செழிப்பு, அபரிமிதம். செழிப்பான இடத்தில் தான் பெருமாள் இருப்பார். அவர் இருக்கும் இடம் செழிப்பாக இருக்கும். நான் சொல்லிட்டேன் நான். அவர் இருக்காரு, திருப்பதியில் இருக்காரு, டி நகர்ல. இப்ப பாத்தீங்கன்னா எங்க இருந்தோலாம் வராங்க. இப்போ நமக்கு பக்கத்துல இருக்கு பத்மாவதி கோயில், இப்போது கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கும் பார்த்தா நான் எப்பயாவது தான், நான் ஒரு முறை தான் நான் போயிருக்கேன். இந்த பெருமாளுக்கு இப்போ நான் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அடிக்கடி நான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெருமாள் கொடுத்திருக்காரு. ஸோ மஹரிக்திகை, 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 மிகுந்த செல்வ செழிப்பு. 3வது நாமா. 4வது நாமா என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிவான். லக்ஷ்மிவான்னா திருமகளை உடையவள், திருமகளை உடையவள், எல்லாமே அபரிமிதம். 5வது நாமா மகாதனக. மகாதனகன்னா என்ன பொருள்னா செல்வ குவியல், செல்வ குவியல், மகாதனக. இதை நான் சொல்ல 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 எனக்குள், என்னுடைய துறையில், என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள், அதாவது வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன், பணமே இல்லாத போது உங்களை ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா அந்த பணம் வந்த பிறகு உங்களை விட்டு சென்ற பெண்ணாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினராக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை நோக்கி திரும்பி வருவாங்க. அந்த ஆற்றல் பணத்துக்கு உண்டு. அதை கொடுக்கக்கூடியவர் பெருமாள். அப்போ வாழ்க்கையில நிறைய பேர் நொந்து போயிருப்பாங்க. இந்த பணம் இல்லாம பலர்
கடன் வாங்கி கட்ட முடியாமல் பலர் வந்து ஒரு வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா சிலருக்கு பணம் குவியல் குவியலாக வந்து குவியும். அதனால 5வது நாம மகா தனக, செல்வ குவியல். இப்ப குபேரனை பத்தி நான் சொல்லியிருப்பேன். குபேரன் பார்வதியுடைய சாபத்தை வாங்கி அவர் செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டார். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல குபேரனுக்கு. என்னடா அது, நம்ம அப்பேற்பட்ட குபேரனா இருந்தோம் நாம, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோ ஆயிட்டார். அப்போ அவருக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியல, எனக்கு அந்த வரலாறு எனக்கு தெரியல. அவருக்கு தகவல் கிடைத்து, நீ போய் திருக்கோவிலூர்ல இருக்க பெருமாளை போய் தரிசி, நீ திருக்கோவிலூர் இருக்க பெருமாளை போய் நீ வந்து பாரு, பார்த்தேன்னா பெருமாள் உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவாருன்னு சொல்றார். அதனால அவரும் திருக்கோவிலூர் செல்கிறார். திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய பெருமாளுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்தமாநிதி பெருமாள். அவருடைய பேர் வைத்தமாநிதி பெருமாள். அவர் அங்கு சென்ற பிறகு, பெருமாளை சென்று குபேரன் சந்தித்த பிறகு அவருக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்கள், சங்கநிதி, பத்மநிதி, வைத்தமாநிதி சகலத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். இப்போ வரலாறு, பெருமாள் மண்ணை கொடுக்கிறாராம் வேலை செய்பவர்களுக்கு. என்னப்பா மண்ணை கொடுக்கிறேன்றாங்க, எடுத்து பாருன்னா மண்ணும் அனைத்தும் பொன்னாக மாறி இருக்கிறது, அனைத்தும் பொன்னாக மாறி இருக்கிறது. 6வது நாம என்னன்னு பாத்தீங்கன்னா திரவிண பிரதக, பணம் கொடுப்பவர். திரவிண பிரதவ, பணம் கொடுப்பவர். விஷ்ணு பகவான் சொன்னாலே பணத்தை கொடுக்கிறவர். 7வது நாமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி கிருத்து. அப்படின்னா ஸ்வஸ்திக் ஆக்சுவலி ஸ்வஸ்தி கோலம்னு இருக்கு. தாந்திரிக முறைப்படி ஸ்வஸ்தி கோலம் போடுவாங்க இந்தியர்கள் எல்லாம். இப்பதான் மருவி பலர் வந்து டிசைனான கோலம் போடுறாங்க. ஸ்வஸ்தி கோலம் போட்டா வீட்டுல ஐஸ்வர்யங்கள் நிரம்பி வழியும், சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வரும், ஈர்க்கும் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு, ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த ஸ்வஸ்திக் பாத்தீங்கன்னா யார் பயன்படுத்தியிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர் பயன்படுத்தியிருப்பார். அவருடைய கொடியில ஆரியர்கள் தான் ஸ்வஸ்தி கோலம் போடுவாங்க. அவர் ஹிட்லருக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு ஸ்வஸ்திக்க வந்து அவருடைய கொடியில் வைத்து கொண்டார். அதனால் என்னாச்சு, அதனால் அவரை யாருமே அழிக்க முடியல. சகலத்திலும் அவர் வெற்றி பெற்றார். பலரை கொன்று குவித்தார். அவரை அடக்கவே முடியல, அவருடைய வெற்றியை தடுக்கவே முடியல. அப்பேற்பட்ட ஒரு சக்தி அந்த ஸ்வஸ்திக் உண்டு. அப்ப ஸ்வஸ்தி கிருத்து, மங்களத்தை உண்டு பண்ணுகிறவர். ஸ்வஸ்தி கிருத்துன்னு சொல்லும் போது என்ன நடக்குமா, மூதேவி உங்களை விட்டு போயிடுமா, திருமகளை உங்களை நோக்கி வருவாங்களாம். மூதேவி உங்களை விட்டு தலைதெறிக்க ஓடிவிடுமா, திருமகள் உங்களை நோக்கி உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வருவாளாம். அதனால இந்த 7 நாமாக்களையும் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி கொண்டு அதை ஜபிக்கும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு, உங்களுடைய ப்ரொமோஷனா இருக்கட்டும், உங்களுடைய எப்படி வந்து ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு செல்வந்தர்களுடைய தொடர்பு கிடைக்கட்டும். ஒரு பெரிய செல்வந்தருடைய தொடர்பு கிடைச்சா பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ என்னை சந்தித்த பிறகு நான் கருங்காலி மாலை, கருங்காலிலாம் ஒரு 11 நாட்கள் பூஜையில் வைத்து, இது வந்து கருங்காலி மாலை மற்றும் பிரேஸ்லெட் இதெல்லாம் நாம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அதை சிறப்பான முறையில் பூஜை செய்து, கருங்காலி மாலை நம்மிடம் வந்து வாங்கி அணிபவர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு நிரம்பி வழிகின்றது. சகலத்திலும் அவர்கள் வெற்றி காண்கிறார்கள். அதே மாதிரி வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கு, சிலருக்கு சில கடன் பிரச்சனைகள் இருக்கு, இல்ல கல்யாணம் ஆகல, இல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, வியாபார ஸ்தலங்களில் சில விஷயங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்ற போது சில எந்திரங்களை நாம எழுதி கொடுத்திருக்கோம், சில விஷயங்களை நாம அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கோம், மற்றும் தாந்திரிக ரீதியாக சில விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டு வருகிறோம். அவர்களுக்கும் பல முன்னேற்றங்கள், அபரிமிதங்கள், பணம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாமே அந்த நான் வணங்கும் முருகர் மற்றும் பெருமாளினுடைய கிருபை தான். நான் ஒரு கருவி மட்டுமே. இப்போ இந்த தகவல் சொல்றேன், இந்த அரசியல் பத்தி பேசுறேன் அப்படின்றது கூட எனக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இதுல சில பேர் சொல்றாங்க, முருகனை பத்தி பேசாத, முருகனை பத்தி பேசி பேரை கெடுக்காத. எனக்கு புரியல. நான் என்ன பேரை கெடுத்தேன்? உங்களுக்கு இப்போ பல தரப்பட்ட மக்கள் பல்வேறு பெர்செப்ஷன்ல இருப்பீங்க, பல ஒரு கண்ணோட்டத்துல இருப்பீங்க. நான் என்ன தவறா, நான் என்ன முருகரை பத்தி
எந்த விஷயமும் இல்லையே. உங்க பார்வையில கோளாறு இருக்குன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு உங்க பார்வையில தவறு இருந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்திக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்க முருகரை கேவலப்படுத்தாதீங்க. சத்தியமாக நான் முருகரை கேவலப்படுத்தும் வேலையை எந்த வேலையும் சத்தியமாக அந்த முருகன் சத்தியமாக நான் செய்யறது கிடையாது. அதனால் நம்ம 7 நாமாக்கள் என்ன நாமாக்கள்? முதல்ல பார்க்கக்கூடிய நாமம் வசுதக, இரண்டாவது வசுஹு, மூன்றாவது நாமம் மஹரிக்திஹை, நான்காவது நாமம் லக்ஷ்மிவான், ஐந்தாவது நாமம் மகாதனக, ஆறாவது நாமம் திரவிண பிரதக, ஏழாவது நாமம் ஸ்வஸ்தி கிருது. இந்த 7 நாமங்களையும் நீங்கள் மனப்பாடம் செய்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் செய்து வாருங்கள். உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிரம்பி வழியட்டும் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். உளவியல் சார்ந்து நானும் சில புத்தகங்களை எழுதியிருக்கேன். அது இப்போ என்ன புதுசான ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறீங்க, இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ், புது சேனல், அதனால என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நான் எழுதிய முதல் புத்தகம் ஆழ்மனமும் அதன் அபரிமித ரகசியங்களும் குக்கு எஃப்எம்ல அவைலபிள். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் படிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி இந்த புத்தகம் பேசுது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆழ்மன சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தில் நான் ரொம்பவே ஒரு குறிப்பிட்டு எழுதியிருப்பேன். ஸோ அதே மாதிரி அடுத்த புத்தகம் உளவியல் ரீதியாக பணமே பணமே ஓடோடிவா, எப்படி நம்ம பணத்தை கையாளணும், அப்படி எப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்பெண்ட் த்ரிஃப்ட், இந்த மாதிரி ஒரு நிறைய சைக்காலஜியா என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த புத்தகத்தை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாவது புத்தகம் பார்த்தீங்கன்னா பேராற்றல் படைத்தவர்களே எழுந்திருங்கள். அது ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு புக்கு. யாரெல்லாம் சோர்வா இருக்காங்களோ வாழ்க்கையில அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நான்காவது நான் எழுதிய ஒரு சினிமா நாவல். இது ஒரு நாவல் பேஸ்டு, ஒரு 3 பெண்களை பத்தி ஒரு நாவல் எழுதியிருப்பேன். அனிதா, பத்மா, பிருந்தா அப்படிங்கிற ஒரு நாவல். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு லைஃப்ல எப்படி நம்ம என்னெல்லாம் ஒரு பெண்களை சந்திக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத இந்த புத்தகம் சொல்லும். அடுத்தது மேசிவ் ஹிட்டான புக் பார்த்தீங்கன்னா என்னோடது கோடிக்கணக்கான ரூபாயை ஆழ்மனதை இயக்கி அடைவது எப்படி. இது மேசிவான ஹிட்டு. இந்த புத்தகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல இருக்கு. இது ஹாட் காப்பி வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட் காப்பீஸ் ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு, அமேசான்ல அவைலபிள் இருக்கு. இல்ல வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நான் எழுதிய புத்தகம் செல்வந்தர்களின் ஆழ்மன ரகசியங்கள். ஸோ இதுவுமே ஒரு எல்லாமே பேஸ்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் எண்ணங்களை வளமையாக்குங்கள். இதுவும் ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு புக்கு. ஸோ இது எண்ணம் தானே ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது. ஸோ அந்த எண்ணங்களை எப்படி நம்ம ஒரு வளமையா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த புத்தகம் சொல்லும். இதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குக்கு எஃப்எம்ல போய் நீங்க அங்கேயும் லாகின் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பிசிக்கல் காப்பி வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டோ இல்லை ஃபிளிப்கார்ட் மூலமாகவோ வாங்கி இந்த புத்தகங்களை படித்து பயன்பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.